வணக்கம் உறவுகளே, இன்று வெள்ளிக்கிழமை 23/1/2026 காலை 6:30 மணிக்கு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து காளி சிவன் ஆலயம் வரை புனித திருத்தல தரிசன யாத்திரை திருவாசக முற்றோதல் சம்பந்தமானது. இது இலங்கை முதல் சங்க இந்து சமய தொண்ட சபை ஏற்பாட்டில் இலங்கை மணி திருநாட்டில் நிரந்தர அமைதி, சாந்தி, சமாதானம், நல்லிணக்கம், இனங்களுக்கு இடையான பேதங்கள் நீங்கி ஒற்றுமை வளர இறையருள் வேண்டி வருடம் மேற்கொள்ளும் ஒரு புனித திருத்தல யாத்திரையாகும். இது காலை 6:30 மணிக்கு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து நல்லூர் சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகளின் மற்றும் குருமார்களின் ஆசியுடன் ஆரம்பமாகி பிரதான வீதி ஓரமாக அமைந்துள்ள ஆலயங்கள் தரிசனங்களுடன் கைதறி பிள்ளையார் ஆலயம், முருகண்டி பிள்ளையார் ஆலயம், அரசர்பதி கண்ணகை அம்மன் ஆலயம், பொற்கோவில் வவுனியா, வேப்பங்குளம் பத்ரகாளி அம்மன் ஆலயம், உடப்பு பத்ரகாளி அம்மன் ஆலயம், சிலாபம் உடப்பு திரௌகுவதி அம்மன் ஆலயம் இரவு தாங்கி காலை மாதம்பை முருகன் ஆலயம், முன்னேஸ்வரர் ஆலயம், கொழும்பு பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலயம், பாணந்துறை முருகன் ஆலயம், காளி முருகன் ஆலயம், காளி சிவன் ஆலயத்தில் இரவு தங்கி அதிகாலை திருவாசக முற்றோதல் இடம்பெற்று 21/5/2026 தேனாவரம் தேவந்துறை கோவில், தெவிநுவர என்ற விஷ்ணுபுத்தர் ஆலயத்தையும் தொண்டீஸ்வரர் ஆலயம் தரிசித்து மீண்டும் நல்லூர் ஆலயத்தை திரும்புதலாகும்.